எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி டஸ் இட் ஒர்க் அப்படின்ற ஒரு செக்ஷன் சீஸ் கிச்சனில் இருக்குது. அதில் வீடியோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப போடவே இல்லை, ஒரு 2 இயர்ஸாக. ஸோ அதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஸ்பைரல் பொட்டேட்டோ கிடைக்கும் இல்லைங்களா, பீச்சில் இப்போலாம் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டூல் பார்த்திங்கன்னா அமேசானில் இருக்குது. ஸோ இந்த டூல் வச்சு எப்படி ஸ்பைரல் பொட்டேட்டோ பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 2 உருளைக்கிழங்கு 2 சைஸில் வச்சுருக்கேன். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இந்த மாதிரி ஒன்று மேலே பொட்டேட்டோவோட மேலேயை இப்படி பிடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இது கீழே. ஸோ இதுதான் இப்படி சுற்றுறது. அதுக்கப்புறம் இதுதான் ஸ்கியூவர்ஸு. ஸோ இதில் தான் நம்ம ஃப்ரைலாம் பண்ணோம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பொட்டேட்டோ நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஸோ நான் முதல்ல வாஷ் பண்ணிட்டு வரேன். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போது 4 ஸ்கியூவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் தான் நம்ம இதை நுழைக்கிறோம். நுழைச்சி இப்படி பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது இதை இந்த சைடில் நான் நுழைக்கிறேன். பண்ணியாச்சு. படுத்தது இது நல்லா இப்படி ஃபார்மாக உள்ள இழுத்துக்கணும். இந்த எண்டில் நல்லா உள்ளே போயிடுச்சு பாருங்க. படுத்தது இங்கே மேலே நல்லா இதையும் நல்லா ஃபார்மாக பிடிச்சிக்கணும். இப்போது இந்த சைடு திருப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை உள்ளே பண்ண ஆரம்பிக்கணும். இதை தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டஸ்ட் ஒர்க்குள்ளே போகிறோம். இது ஒர்க் ஆகுதான் தான் இப்போ பார்க்க போகிறோம். இவங்க சொல்கிற மாதிரி ஒர்க் ஆகுதா எல்லாம் பண்ணால் அப்படியே உள்ளே போகுது. பார்த்திங்களா, உள்ளே போயிருக்கு. பார்க்கலாம். வேலை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. வெளியில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த ப்ரைஸ்க்கு வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், செய்யுது. இங்கே பாருங்கள், செய்ய ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு நான் டப்பாலேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு வீடியோ போடுறது தான். செஞ்சுலாம் பார்க்கல, முன்னாடி தான் அதை ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்போ தான் என்ன டிஃபிகல்ட்டிஸ் அதெல்லாம் தெரியும் தான். டஸ்ட் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்தோடனே டைரெக்டாக கேமராவில் ட்ரை பண்ணி பார்க்கணும். சூப்பராக போய்ட்டுருக்கு. நல்ல தின் ஸ்லைஸாக வந்துட்டுருக்கு. நான் எதுவுமே ப்ரெஷரோ எதுவுமே கொடுக்கல. நான் பாட்டு திருப்பிகிட்ருக்குறேன். அவ்வளோவே தான் பண்ணுறேன். இதில் மட்டும் பிடிச்சி பண்ணால் இது விட்டுருது. நல்லா டைட்டாக பிடிக்கணும். நான் பொறுமையாக பண்ணுறேன். அது கடகடன்னு கூட பண்ணலாம். எனக்கு பயம் ஒழுங்காக வருமா வராதா, அதனால் பொறுமையாக பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் ஆகிட்டா கடகடன்னு பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே இது போகாது. நான் இதோட முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இதை ஸோ இது கரெக்டாக இப்படி ஆகிடுச்சா. இப்போ இதை கீழேருந்து நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த இதை எடுத்தாச்சு. இப்போது வேலை செஞ்சிருச்சுங்க. எஸ், டஸ் இட் ஒர்க்? எஸ், இட் ஒர்க்ஸ். பியூட்டிஃபுல்லாக பாருங்கள். ஸ்பைரல் பொட்டேட்டோ சூப்பராக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. நல்லா தின்னாக ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இல்லை. ஸோ இந்த இடத்துல இப்படி சொருக்கிக்கணும். அதுதான். இப்போது இந்த இடத்துல சொருக்கிக்கணும். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். அவ்வளவே தான். சூப்பராக ஸ்பைரல் பொட்டேட்டோ வந்துருச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணலாம். நான் இந்த மசாலா அதெல்லாம் ரொம்பலாம் போட மாட்டேன். ஜஸ்ட்டு டஸ்ட் ஒர்க்குக்கு, ரெசிபி கிடையாது. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இது நல்லா இந்த வச்சு ஃப்ரை பண்ணலாம் முடியுதா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரி, ஃப்ரை பண்ணலாம். என்ன சூடாயிடுச்சு, அதை போட்டு பார்த்தேன். என்ன சூடாயிடுச்சு. ஸோ இப்போது இதை
இது கொஞ்சம் திருப்பி தான் பண்ணோம். இதுக்கு ஆக்சுவலாக நிறைய ஆயில் வேணும், அந்தளவுக்கு ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணோம். அவ்வளோதான் விஷயம். ஸோ திருப்பி இதை ஃப்ரை பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் வந்து ஸ்பைரல் பொட்டேட்டோ. ஸோ நல்லா தான் ஃப்ரை ஆகுது. எல்லா இடமும் பார்த்திங்கன்னா கீழெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஃப்ரை ஆகுது. ஸ்பைரல் பொட்டேட்டோ முடிஞ்சிருச்சு. பார்க்கவே செம்மையாக இருக்குது. என்னாலே நம்ம ஊரில் நான் தான் அந்த ஸ்பைரல் பொட்டேட்டோ பண்ணியிருக்கேன்னு. வந்து அப்படியே சூப்பராக சில்லி பவுடர் வந்து தூவுறேன். அடுத்தது உப்பு. நல்லா அந்த சூட எண்ணெயாக வரும்ல, அப்போவே வந்து இதெல்லாம் போட்டுடணும். இப்போது இதை இங்கே வந்து டிஷ்யூ பேப்பர் பிடிச்சி தான் சாப்பிட்ணும். ஸோ அப்படி தான் நான் பண்ண போகிறேன். இதில் வந்து மேயம் போடுவாங்க. மேயம் வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நான் மேயம்லாம் போடல. எனக்கு இந்த காம்பினேஷன் தான் பிடிக்கும். சூப்பராக இருக்குங்க. வீட்லேயே வந்து இந்த ப்ரைஸில் செஞ்சுக்க முடியுதுன்றது சான்ஸே இல்லை. செம்மையாக இருக்குது. ஸோ இது வந்து ஆயிலில் ரொம்ப படாதனால சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட போகிறேன். பார்க்கவே செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கிறிஸ்பி லேயர்லாம் சூப்பராக இருக்குது. யம்மி. சான்ஸே இல்லை. செம்ம. அதான் உங்களுக்கு மேயோ போட்டு சாரிங்க மேயோ போட்டு சாப்பிட பிடிக்கணும், கண்டிப்பாக போட்டு சாப்பிடுங்க. எனக்கு பிடிக்காது. செம்மையாக இருக்குது. யம்மி. இவ்வளோ ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். ஓகேங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டெசர்ட் ஒர்க்கில் நான் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா எனக்கு சொல்லுங்கள், லிங்க் கொடுங்க. நான் உங்களுக்கு சீக்கிரமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.